ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய ஆர்சிபி அவங்களுடைய ஃபஸ்ட்டு டைட்டில் இந்த சீசன் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஆர்சிபி கவனம் செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சீக்கா அவருடைய யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்னெல்லாம் கவனம் செலுத்தணும்னு அவர் சொன்னார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டாபிக், அதாவது ஃபஸ்ட்டு ட்ராஃபி அப்படிங்கிற விஷயம் வருஷம் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ ரீசெண்டாக கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ் போயிட்டுருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த ஆர்சிபியை விட இப்போ இருக்கிற ஆர்சிபி கன்சிஸ்டண்ட்டாக பிளே ஆஃப்ஸ் போகிறாங்க. ஸோ அது ஒரு மெயினான விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி ஃபைனல் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க ரீச் பண்ணணும். 2016 ஃபைனல்ஸ் போனாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி எப்போ ஃபைனல்ஸ் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபைனல்ஸ் போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டீமுக்குள்ளே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பிளேயிங் லெவனை செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சீக்கா சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அதாவது வந்துட்டு சின்னசாமி ஸ்டேடியம் அப்படிங்கிறது நம்மளோட ஹோம் கிரவுண்டாக இருக்கும்போது ஒரு டீம் ஹோம் கிரவுண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவே கிரவுண்ட்ஸில் வந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா போய் ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலைஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க முடியும். ஹோம் கிரவுண்ட்லேயே நம்ம மேட்சஸை லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அவே கிரவுண்ட்ஸில் மற்ற டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து இவங்களாம் ஹோம் கிரவுண்ட்லேயே தோக்குறவங்க தானே அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹோம் கிரவுண்ட்ஸை வந்துட்டு அவங்க வந்து இலக்காரமாக நினைக்கிறதுக்கு சின்னசாமி ஸ்டேடியம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிரவுண்டு, ஈஸியாக வந்துட்டு சேஸ் பண்ணால் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்போது அதை வந்து நம்மளோட ஃபேக்டராக நம்ம மாற்றணும். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி, ஸோ சேசிங் பண்ணும்போது அட்வான்டேஜ் நமக்கு அப்படின்னு இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும், ஏன்னா டாஸ் வந்துட்டு ஒரு கிளியர் ஃபேக்டராக இருக்குது, ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ ஹார்ட் ஹிட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஹார்ட் ஹிட்டர்ஸை வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். யார் யாரை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளேயிங் லைனை செட் பண்ணி அதை அப்படியே ஃபைனல் வரைக்கும் போய் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து முதல்ல ஆர்சிபி வெளியே வரணும்னு சொல்லியிருக்காங்க. மேட்ச் பை மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டிக்கல் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து எந்த கிரவுண்டில் யாருக்கு அதிக ரெக்கார்ட் இருக்குது, ஏன்னா எல்லா டீம்லேயும் விளாண்ட பிளேயர்ஸை ஒரு கலக்கி போட்டு தான் இந்த தடவை நம்ம டீம் எடுத்திருக்கோம். இப்போ வான்கடை கிரவுண்டு அந்த இடத்துல குருணால் பாண்டியாவுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். குருணால் பாண்டியாவை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஸோ கேகேஆருக்கு எகென்ஸ்டான மேட்சாக சுயேஷ் சர்மா உள்ளே கொண்டு வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எகென்ஸ்டாக ரஷிக் சலாம் தாரை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நிறைய விஷயங்கள் பண்ணால் தான் ஆர்சிபி ஃபஸ்ட்டு ட்ராஃபி வின் பண்ண முடியும். ஃப்ரம் மேட்ச் ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா யாரை பேக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், கேப்டனாக யாரை நம்ம அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். விராட் கோலி கண்டிப்பாக கேப்டனாக வரணும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கிங் கோலி வந்தாலுமே இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் எஃபெக்டிவாக இருந்தாகணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒப்பீனியனாக இருக்குது. சீக்காவும் மறுபடியும் அதான் சொல்லியிருக்கிறாரு. டாக்டிக்கல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பை மேட்ச் வந்துட்டு அந்த வென்யூக்கு ஏற்ற மாதிரியான பிளேயர்ஸ் உள்ளே கொண்டு வந்து அந்த இடத்துல அட்வான்டேஜ் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் யூனிட், ஸ்ட்ராங் பவுலிங் யூனிட் அமைஞ்சிருக்கு. அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியான கேப்டன் வரணும். இது நடந்தாலே ஆர்சிபி அவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ராஃபி அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சீக்காவோட அந்த கருத்தை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.